ஷைத்தானுக்கு வழிதவர செய்தல் மட்டும்தான் ஷைத்தானுடைய இலட்சியமா? வழிதவர செய்தல் மட்டும்தான் ஷைத்தானுடைய இலட்சியமா? உதாரணமாக, ஷைத்தானுடைய முழு நோக்கும் ஒரு மனிதன் நரகம் போக வேண்டும் என்பது. அப்போ வழிதவர செஞ்சிட்டான், ஒத்தனை அல்லாஹ் ஷைத்தானை செஞ்சிட்டான், இணை வைக்க வச்சுட்டான், அவன் என்னது குஃப்ர் செய்ய வைத்து விட்டான், இறைவனோடு கூட்டு சேர்க்க வைத்து விட்டான்டா, இப்ப நிரந்தர நரகத்துக்கு அவன் தகுதியா இல்லையா? நிரந்தர நரகத்துக்குரியவன் அவன் மாறி விடுகிறான். இதோட ஷைத்தான் அவனை விட்டு அவனுக்கு தனக்கு வழிபட்டு விட்டான் என்பதனால அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய உதவிகள் செய்து அவனாலான உதவிகளை செய்து அவனை உயர்ந்த இடத்துல தானே ஷைத்தான் வைக்கணும். ஏன்னா அவன் சொன்னதை முழுமையா என்ன செஞ்சிட்டான், கேட்டுட்டான். இப்படி ஷைத்தான் வைப்பானான்னு கேட்டால் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அப்படி ஷைத்தான் வைக்க மாட்டான். இப்படி ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். தனக்கு வழிபட்டவர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு அடுத்த ஒரு கட்டம் இருக்கு. அது என்ன கட்டம்? இப்ப நம்ம ஷைத்தானை பத்தி ஒரு நாள் ஷைத்தானை எதிரி தானே விளங்கி வச்சுக்கிறோம். அப்ப அடுத்த கட்டம் நம்மளுக்கு தெரியாம இருக்காதே. அது என்ன அந்த அடுத்த கட்டம்? கேவலப்படுத்துவது. பாரக்கல்லாஹ். எப்படி? ஷைத்தானுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, நீங்க முழுமையாக அவனுக்கு கட்டுப்பட்டுட்டா, நல்ல கௌரவப்படுத்தி எனக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன், இவனுக்கு நம்ம எல்லா ஹெல்ப்பும் என்ன செய்யணும், பண்ணணும் என்று ஷைத்தான்ட்ட இருக்காது. ஷைத்தானுடைய அடுத்த கட்டம் அவனை இழிவுபடுத்த வேண்டும், அவனை இழிவுபடுத்த வேண்டும். இப்ப ஷைத்தான் இழிவுபடுத்தல் என்ற இடத்துக்கு கொண்டு வருவதற்கு முதலாவது அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்களை கண்ணியப்படுத்தல் இருந்து தூரமாக்கணும். கண்ணியப்படுத்தல் இருந்து தூரமாக்கணும்டா கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறது யாரு? அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். நாம் மனித சமுதாயத்தை, அது ஆதமுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்தினோம், அவர்களை நாம் சங்கைப்படுத்தினோம். டோட்டல் ஆதமுடைய மக்களையும் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறோம். அவர்களை கடலிலும் தரையிலும் சுமந்தோம் என்ற அல்லாஹ். அவர்களை நாம் கடலிலும் தரையிலும் நாம் சுமந்தோம். கண்ணியப்படுத்தினா தானே சுமக்கிறது, சுமந்தோம். ஆனா இப்ப தக்ரீம் யாரு? இப்ப அல்லாஹு தாலாவுடைய தக்ரீம். கண்ணியப்படுத்தினாடத்துக்குரிய ஆதாரம் என்ன? முதல் ஆதாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா படைச்ச உடனே செஞ்சது. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா கல்வியையும் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்து அதை மலக்குமார்களுக்கு முன்னால காட்டி, உங்களுக்கு படிச்சு தந்ததும் இவருக்கு படிச்சு தந்ததும் கம்பேர் பண்ண வச்சு, ஒப்பிட வச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவு எல்லாவற்றை விட பலமானது என்று சொல்லி, அதுக்கு அடுத்து அல்லாஹ் மிகப்பெரிய அறிவாளியாக தன்னை நினைத்துக் கொண்டிருந்த இப்லீஸையும் சுஜூது செய், யாருக்கு? மனிதனுக்கு சுஜூது செய் அப்படின்னு கட்டளை இட்ட நேரத்தில் எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்து இப்லீஸ் என்ன செய்யல, சுஜூது செய்யல. இப்ப அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தினது யார? மனிதனை. மனிதனை ஒரு கண்ணியப்படுத்திட்டான். அந்த கண்ணியப்படுத்தி யார் கண்ணியப்படுத்தணும் அல்லாஹ் சொல்றான்? மலக்குமார்களையும் இந்த இப்லீஸையும். அவன் ஒரு கண்ணியமான இடத்துல இருக்கிறவன், அவனே அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்? சுஜூது செய்யணும். யாருக்கு? மனிதனுக்கு என்ன செய்யணும்? சுஜூது செய்யணும். சிலர் கேட்கிறாங்க, மலக்குமார்களுக்கு தானே அல்லாஹ் தாலா சுஜூது செய்யுமாறு ஏவினா, இப்லீஸ் மலக்கா? மலக்கல்ல. அப்போ அவர் இப்லீஸ் என்ன சுஜூது செய்யாத நேரத்தில் ஏன் அல்லாஹ் தாலா குற்றம் பிடிச்சாண்டு? இது இப்லீஸே கேட்கல. இந்த கேள்வி யார் கேட்கல? இப்லீஸே கேட்கல. அப்ப இப்லீஸ் சப்போர்ட்டா எவ்வளவு வாதம் செய்யறான் பாருங்க. இப்லீஸ் தான் முதல்ல என்ன சொல்லிக்கணும், யாரெல்லாம் நீ சுஜூது செய்ய சொன்னது யாரு? மலக்குமார்களை. என்ன நீ சுஜூது செய்ய சொல்லலையே அப்படின்னு இப்லீஸ் கேட்டிக்கணும். இப்லீஸே கேட்காத ஒரு கேள்வி யார் கேட்கறது? மனிதன் கேட்கிறான். அவன் மனிதன் நிலைமையை பார்த்துக்கங்க. அவனே கேட்காத, அதாவது மிகவும் வாதிக்கிறதுக்கு ஆற்றல் அவன் கேட்கல, நீ எனக்கு ஏவாத்துக்கு அப்படி செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ். சரி, என்ன ஆதாரம் குர்ஆன்ல? அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்லீஸுக்கு ஏவினேன்னு சொல்றான் அல்லாஹ். எப்படி? அதாவது மா மனஅக அன் தஸ்ஜுத இஸ் அமர்துக். இப்லீஸே உனக்கு ஏவிய பொழுது நீ சுஜூது செய்யாமல் இருக்க உனக்கு என்ன நடந்ததுன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அர்த்தம் என்ன? இப்லீஸ் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? ஏவி இருக்கிறான். மலக்குமார்களோடு இருந்ததனால என்ன, மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்லீஸுக்கும் அந்த கட்டளை உண்டு என்றதனால தான் நான் உனக்கு ஏவிய பொழுது நீ ஏன் சுஜூது செய்யாமல் இருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கேட்கிறான். அப்ப அந்த சந்தேகம் முடிஞ்சுதா? இப்லீஸுக்கு சப்போர்ட்டா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல என்ன என்று சொன்னால், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அந்த இடத்துல தான் ஷைத்தானுக்கு ஒரு வைராக்கியம் வருது. என்ன வைராக்கியம்? அதாவது இவ்வளவு பேருக்கு முன்னால அவன் அவமானப்படுத்தினவர். அவன் அதை எப்படி எடுத்தான்னா, இறைவனது கட்டளையா எடுக்கல, கௌரவம் அகௌரவம் எடுத்துட்டான். கௌரவம் அகௌரவம் எடுத்துட்டான். ஏன்?
என்ன நீ நெருப்பால படைச்சாய், ஆதம் எதால படைச்சாய், களிமண்ணால படைச்சாய், நான் ஏன் இவருக்கு சுஜூது செய்யணும் என்று ஒரு மெட்டீரியலாக சிந்திச்ச ஆரம்பிச்சார். அதாவது உலக ரீதியா சட ரீதியாக என்ன செய்யறான், சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் தஆலா நீ பெருமை அடிக்காததுல என்ன இருக்கேன்னு கேட்டான். நீ பெருமை அடிக்காததுல என்ன இருக்கே, தந்ததுனா பெருமை அடிக்கிறான், எப்படி தந்தவன் பெருமை அடிக்கலாம், எடுத்தவன் பெருமை அடிக்கலாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உன்னை இப்படி படைச்சது நான் தான், அவன் அப்படி படைச்சது நான் தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனாதையாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்து வாசி அறிவு இல்லை, ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்குறான். மற்றவங்க பணக்காரராக இருக்கிறாங்க, விளக்கத்தோட இருக்கிறாங்க, அறிவோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கல. இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, இவ்வளவு அந்தஸ்தோட கௌரவமா இருக்கக்கூடிய எங்களுக்கு நபி பட்டம் இல்ல, அவருக்கு எப்படி நபித்துவம், அவர் நபி ஆகலான்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன கேட்டான்டா, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இவங்க எப்படி இறைவனது அருளை இங்க போகணும் அங்க போகணும் இவர்கள் பிரிப்பார்கள், அவர்களுக்கு என்னென்ன அருள் கொடுக்கணும் என்றதை நான் தானே பிரிச்சுக்கிறேன். நீ பெரியவனா இருக்கணும், நீ கண்ணியமானவனா இருக்கணும், உனக்கு பொருளாதாரம் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கொடுத்தது யாரு, அல்லாஹ். அப்படி இருக்கிற நேரத்துல எனக்கு தான் இது வரணும்னு இவன் எப்படி சொல்லுவான், அஸ்லே நான் கொடுத்ததுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த போராட்டம் அவன் இப்லீஸுக்கு வந்த அந்த இடம் இருக்குதானே, இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா இப்லீஸ் சொல்றான் என்னது, ஃபபி இஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியம். அவர் எது சத்தியம் பண்ணாரு, கண்ணியம் தானே இங்க, ஃபபி இஸ்ஸதிக் உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக ல உஹ்வியன்னஹும் அஜ்மாயின், அவர்கள் அனைவரையும் நான் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன், வழி தவறச் செய்வேன். அது இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், சைத்தான் சொன்னதாக என்னென்ன அவனை நான் செய்வேன். இதனால அல்லாஹ் தஆலா அதை சேர்த்து இப்லீஸுடைய இயல்பா சொல்ற நேரத்தில் வழிகெடுப்பான் இழிவுபடுத்துவான். அல்லாஹ் வழிகெடுப்பான் இழிவுபடுத்துவான். யாரு, இது இப்லீஸுடைய எண்ணம், வழிகெடுப்பான் இழிவுபடுத்துவான். காரணம் அவனுடைய முழு எண்ணமும் தக்ரீம், ஆதமையும் ஆதமுடைய அந்த சமூகத்தையும் இறைவன் என்ன செஞ்சிட, கண்ணியப்படுத்திட்டான். எனவே நான் என்ன செய்யணும், இழிவுபடுத்த வேண்டும். இழிவுபடுத்துறதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்ன, வழிகெடுக்கிறது. வழிகெடுக்கும் வரைக்கும், வழிகெடாத வரைக்கும் யாரோட கண்ணியம் இருந்து கொண்டிருக்கும், இறைவனது கண்ணியம் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு கட்டுப்பட்டுட்டா அதுக்கு அடுத்த என்ன, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க, இழிவுபடுத்தலுக்கு கொண்டு போவான். ஷைத்தான் இந்த இழிவுபடுத்தலுக்கு கொண்டு போகாம இருக்கணும் என்பதற்கு மனிதனுக்கு ஒரு தக்குவா உள்ளவனுக்கு ஒரு யோசனை என்ன வரும், எப்பையும் நரகத்துக்கு போயிருவனோ, நஷ்டமாயிருமோ, வேற மாதிரி போயிருமோ, அப்படி ஆகிருமோ, இப்படி ஆகிருமோ என்றெல்லாம் யோசிப்பான மனுஷன். அதுக்குத்தான் ஷைத்தான் என்ன செய்யறான், வாக்களிப்பான். ஷைத்தான் என்ன செய்ய, முதலாவது இப்ப நீங்க அந்த இழிவுபடுத்தல் என்ற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. நிறைய பேருக்கு பாவம் செய்யறதா செய்யறது இல்லையான பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு பாவம் செய்யறதா பாவம் செய்யறது இல்லைன்னு பிரச்சனை இல்லை. முனாஃபிகா வாழணும், சஹாபியோட பட்டியல்ல இருக்கணும். எப்படி முனாஃபிகா வாழணும், பட்டியல் யாரே ஆகிக்கணும், சஹாபாக்கிட்ட பட்டியல். இப்ப எது பிரச்சனை, இது கௌரவம். எது பிரச்சனை, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, சமூகத்துடைய இடம், குடும்பத்தில் உள்ள மரியாதை, ஊர்ல உள்ள, இதான் பிரச்சனை. அதுக்கு பாதிப்பு வராம ஏதாவது நடக்குமா இருந்தா ஓகே, ஏதாவது நடக்குமா இருந்தா ஓகே. இது நிறைய மனிதர்களுடைய எண்ணம். இதுக்கு தான் நயவஞ்சகம் என்று பேர். இதுக்கு என்ன பேர், நயவஞ்சகம், நிஃபாக் என்று பேர். நல்ல முறையில உள்ளத்தை பரிசோதித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளத்துல இறைவனுக்காக என்று இருக்குதா, ஊருக்காக என்று இருக்குதா, நிறைய இடங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. இறைவனுக்காக என்று இருக்குதா, கௌரவத்துக்காக என்று இருக்குன்னா, கௌரவத்துக்காக என்ற எண்ணம் தான் மனிதனுக்கு இருக்குது. எனவே பாவம் செய்யற நேரத்தில் முதலாவது மனிதனுக்கு வார சிந்தனை என்ன, வகரிஹ்த அய்யத்தலி அலைஹின்னாஸ். இந்த விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். வகரிஹ்த அய்யத்தலி அலைஹின்னாஸ், நீ செய்யற பாவம் என்றால் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் சொல்றாங்க, வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக் வகரிஹ்த அய்யத்தலி அலைஹின்னாஸ், உன்னுடைய உள்ளத்தை உறுத்த வேண்டும், மக்கள் பார்ப்பதை வெறுக்க வேண்டும், மக்கள் பார்ப்பதை நீ வெறுக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்த்தா என்ன பாவம், ரெண்டு தனிச்சா பாவம் இல்லை, ரெண்டும் சேர்ந்தால் பாவம் என்று என்ன செய்து அந்த ஹதீஸ் சொல்லுது. இவர்களுடைய முழுமையான எண்ணம் என்னன்னு சொன்னால், பார்த்துருவானோ இப்படி என்ற எண்ணம் இருக்கும். இதனாலதான் பாவங்கள் சமூகத்தில் என்ன செய்யும், குறையும். இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவம் யார் பகிரங்கமா செய்யறானோ அவனுக்கு தண்டனை என்ன செய்யணும், கொடுக்கணும் என்ற, ஏன்னா அதை பாதுகாக்கணும் என்பதனால. இப்ப என்ன இந்த சிந்தனை வருது அப்படின்னா, ஷைத்தான் மனிதருக்கு என்ன, மனிதருக்குள்ள அந்த அகௌரவ சிந்தனை, கௌரவ சிந்தனையின் காரணமாக நீ அகௌரவப்பட மாட்டா என்ற வாக்க ஷைத்தான் என்ன செய்யணும், இப்ப கட்டாயம் மனசுக்கு கொடுக்கணும். அப்படியா இல்லையா? அப்போ கொடுத்தா தான் இவன் வழிகட்டு போவான். நல்ல முறையில யோசிங்க, வழிகட்டு போறதுக்கு ஷைத்தான் திறக்கிற முதல் வாசல் என்ன தெரியுமா, இது வழிகேடல்ல என்பதல்ல, கண்ணியம்.
உனக்கு கண்ணியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னுடைய அந்தஸ்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்ன மரியாதைக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீ நிறைய பணக்காரன் ஆயிடுவாய், நீ பெரிய ஆளாயிருவாய், நீ வந்து பெரிய இடத்தை என்ன செஞ்சிருவாய், அடைஞ்சிருவாய், உனக்கு நிறைய பொருளாதாரம் கிடைக்கும். இறங்கி பாரு அப்படி என்ற இதைத்தான் கொடுப்பான். இதுதான் வழிகேட்டுக்கு முதல் காரணம். அவனுடைய நோக்கம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்றது அவனுக்கு தெரியும். உங்களோட எண்ணத்தை அளக்கிறவன் தானே. உங்களோட சின்ன அதாவது என்ன ஓடுதோ ரத்த நாளங்கள்லாம் ஓடி சிந்தனைகளை போடக்கூடியவன் ஷைத்தான். இதை ஷைத்தான் அப்படியே நாடி பிடிச்சி மனிதனுக்கு என்ன செய்வான்னு சொன்னால் இந்த பகுதியை ஷைத்தான் என்ன செய்வான், வாக்களிப்பான். அல்லாஹு தஆலா சொல்றான் யஇதுஹும் வ யுமன்னீஹிம் வமா யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா. யஇதுஹும் அவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான், வ யுமன்னீஹிம் ஆசையூட்டுகிறான். சரி பாருங்க, வழிகெடுக்கிறான்னு சொல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான், யஇதுஹும் வ யுமன்னீஹிம். இன்னொருத்த சொல்ல வல உதில்லன்னஹும், எப்படி நான் அவர்களை வழிதவர செய்வேன். அதனால தொடர்ந்து வாரண்டத்தில் வல உமன்னியன்னஹும், அவர்களுக்கு நான் ஆர்வம் ஊட்டுவேன், உள்ளத்துல என்ன செய்வேன், ஆர்வம் ஊட்டுவேன் அப்படின்றான். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் ஷைத்தான் இந்த ஆர்வம் ஊட்டுதெல்லாம் செய்யறதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, வமா யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா. ஷைத்தான் ஏமாற்றத்தை தான் அவர்களுக்கு என்ன செய்கிறான், வாக்களிக்கிறான். அவர்களுக்கு என்ன வாக்களிக்கிறான், ஏமாற்றத்தை. ஆனா இவங்க விளங்குறது இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். என்ன கட்டளையிடுறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜர ஃபதகூனா மினல் ஸாலிமின். இந்த மரத்தை நெருங்க வேண்டாம். டோட்டல் சொர்க்கத்துல இந்த விதமான மரத்தை நெருங்க வேணாண்டா, இந்த மரத்தை நெருங்க வேணாம், இந்த டைப் மரத்தை நெருங்க வேணான்ட்டா. நீங்க என்ன யோசிப்பீங்க, பொதுவாக நானும் நீங்கள் என்ன யோசிப்போம், ஒரு மரம் தானே, என்ன பெரிய பிரச்சனை, என்ன சொர்க்கம், டோட்டல் சொர்க்கம், ஒரே ஒரு மரம், அந்த பக்கம் அந்த ஒரு மரம் என்ன, அந்த ஏக்கருக்கே நம்ம போவான, வேற ஏரியால நம்ம என்ன செய்வோம், போயிட்டு இருப்போம் என்ற மாதிரியான ஃபீலிங் நமக்கு என்ன செய்யும், வரும். இது சைத்தானுக்கு தெரியுமா, இவன் வைடா கவர் பண்ணி வச்சுப்பான்னு சைத்தானுக்கு தெரியுமா, தெரியாதா, தெரியும். அப்ப சைத்தானுக்கு உங்களை அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வரணும்ன்றதும் சைத்தானுக்கு தெரியும். அந்த தூரத்துக்கு உங்களை கொண்டு வந்து நீ அங்க வாங்கன்னு சைத்தான் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். உங்களே தொழாமல் ஆக்கணும்டா சைத்தான் வந்து நீ தொழாதேட்டு ஒரு நாள் உங்களை என்ன செய்ய போறது இல்லை, ஃபர்ஸ்ட் சொல்ல போறது இல்லை. ஒரு நல்ல காரியம் குர்ஆன் ஓதி கிடைப்பீங்க வீட்டுல, 4 பக்கம் இந்த பேலன்ஸுக்கு ஒரு ஜுஸு முடியும், ஒரு ஆர்வம் ஒன்று தருவான் பாருங்க. அப்ப சைத்தான் ஓதி முடிச்சுட்டு போ, இல்லைன்னா உனக்கு எப்பயும் இந்த குர்ஆன் என்ன செய்யாது, முடிக்க கிடைக்க. இன்றைக்கு ஓதின ஜுஸு நீ முடிச்சா தான் உனக்கு சரியா முடிக்கலாம். சரி 4 பக்கம் தானே ஓதுவீங்க, இக்காமத் சத்தம் கேட்கும், இன்னும் 2 பக்கம் தான் ஓது, விளங்கிட்டா. குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன ஒரு ஆர்வம் நமக்கு அந்த நேரத்தில், எல்லாம் முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுரும். குர்ஆனால தானே ஒரு பெரிய பிரச்சனையா, எதால பிரச்சனை, குர்ஆன் ஓதித்தான் நீ தொலை போகாம இருந்த ஆறுதல். யார் சொல்றது, இது சைத்தான் சொல்றது, வேற எதுவும் என்னது இதுல இல்ல. ஆனா மனிதனுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிரும், மனிதனுக்கு இது வழிகேடா இல்லையா, விளங்கிட்டா, ஓதினது குர்ஆன் தானே. இந்த இடம் தான் சைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கிறது. ஆனா சைத்தானோட இறுதி எல்லை கேவலம் ஹிஸி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைத்தான் ஒரு தஃப்சீர் ஒன்று பண்றான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லலைன்னு சைத்தான் சொன்னானா, சொல்லலைன்னு சொல்லல. சைத்தான் முதலாவது என்ன செய்யணும், சொன்னது தான் சொல்லுவான். மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். அதாவது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த மரத்தை விட்டு ஏன் தடுத்தான் தெரியுமா. அப்ப தடுத்த அந்த மரத்தானா, தடுத்த மரம் ஏன் தடுத்தாண்டா, நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமாயிருவீங்க, சொர்க்கத்துல நிரந்தரமாகி. இப்ப நாங்க இன்றைக்கு உலகத்துல செய்யற அமல்ட நோக்கமெல்லாம் என்ன, சொர்க்கத்துல நிரந்தரமாகிறதா நோக்கம், அப்படியா இல்லையா. டோட்டல் அமலுடைய நோக்கமும் சொர்க்கத்தில் நிரந்தரமா, ஹாலிதீன ஃபீஹா, சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கணும். ஷைத்தான் ஷார்ட்கட்ல சொல்றாங்க என்ன, அல்லாஹ் தடுத்தது நீங்க நிரந்தரமாயிருவீங்க சொர்க்கத்துல. நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இது நல்ல எண்ணம். ஒய்யுமன்னிஹிம் ஆசை ஊட்டுவார், நல்ல ஆசையா கெட்ட ஆசையா, நல்ல ஆசை. அப்ப மரத்தை நெருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதா அல்லாஹ் சொல்லவே இல்லைங்க. மரத்தை நெருங்கன்னு நீ மரத்துக்கு நெருங்கி போ, பழம் டேஸ்ட் ஆகிக்க மாட்டாலும் சைத்தான் சொல்ல மாட்டான், அதுக்கெல்லாம் நம்ம ஏமாறல மாட்டோம், விளங்கிட்டா. அவன் வந்து அந்த சைடே சொல்லல, தடுத்தது ஏன் தெரியுமா, நீ மலக்காயிருவாய், சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கிடுவார். 2 நல்லதுதான், ஒன்றில் மலக்கு அல்லது சொர்க்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிட்டாரு, சாப்பிட்டார். சாப்பிட்டதனால கௌரவம் கிடைச்சுதா அகௌரவம் கிடைச்சுதா, அகௌரவ ஹிஸி. அதான் சைத்தான் எதிர்பார்த்தது. அடுத்தது அல்லாஹ் என்ன செய்வான்னு சைத்தான் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய சுன்னத்தை வச்சு விளங்குறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த கண்ணியத்தை இல்லாமல் ஆக்கணும். ஒரே வழிகெடுக்கணும், வழிகெடுத்து அடுத்த தானா வந்து சேரும் என்ன கேவலம். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னது சொர்க்கத்தில் இந்த இறக்கி உலகத்துக்கு கொண்டு போய் போட்டான். இது இழிவா இல்லையா? இழிவு. பிள்ளைங்கிட்ட இழிவு அல்லாஹ் கொடுத்துட்டு என்னது மன்னிக்க, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கான வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அல்லாஹ் தஆலா மன்னிச்சேன்னு சொல்றான். சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு சொல்றான், பிள்ளைகளுக்கு நான் அதாவது எப்படி ஷைத்தான் சொர்க்கத்தை விட்டு உங்கள் தந்தையை வெளியேற்றினானோ அதுபோல உங்களையும் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடக் கூடாதுன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்றான். சொர்க்கத்தை நம்ம சொர்க்கத்துக்குரியவர்கள் இந்த அமல்கள்லாம் செஞ்சா அதை விட்டு வெளியேற்றி விடக் கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான்.